ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா. நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ண அலையன்ஸு பார்க்கக்கூடிய ஒரு ஆளாயிருந்தால், ஆணாயிருந்தாலும் பொண்ணாயிருந்தாலும், இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்காகவோ உங்களுக்காகவோ எல்லாம் பார்க்கறது உண்டு என்றால், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு அலைன்ஸு பார்க்கும்போது சாதாரணமாக எல்லா ஜோதிஷிகளும் 7ஆம் இடம் மட்டும் பார்க்கறது. உங்களுக்கு கூட தெரியும், நீங்களும் சொல்லுவாங்க 7ஆம் இடம் மங்கல்ய ஸ்தானம் அப்படி சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் அப்படி சொல்லுவாங்க. கலஸ்திரஸ்தானம் அப்படி சொல்லியாச்சுன்னா புருஷ ஜாதகத்தில் தான் கலத்திரஸ்தானம். கலத்திரம் என்றால் வைஃபு அப்படின்னு அர்த்தம். இது ஸ்திரீ ஜாதகத்தில் இருந்தால் 7ஆம் இடம் பதிஸ்தானம் அப்படித்தான் சொல்லணும். ஆனால் பொதுவே நமக்கு மங்கல்யஸ்தானம் என்றே சொல்லலாமே. 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், மங்கல்யம்னா கல்யாணம், 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம். அப்போது கல்யாணம் பண்ணும் பொழுது ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது முக்கியமாக பார்க்க வேண்டியது 7ஆம் இடம் 8ஆம் இடம் 2ஆம் இடம். 7லோ 8லோ 2லோ, அதாவது லக்னத்தோட 2ஆம் இடத்துலையோ, அங்கிருந்து எண்ணி வரும்போது 7ஆம் இடத்துலையோ, அடுத்தது 8ஆம் இடத்துலையோ பாப கிரகங்கள் இருந்தால் மேக்சிமம் அந்த ஜாதகம் அவாய்டு பண்ண வேண்டும். பாபகிரகம் என்று சொன்னால் சூரியன், சனி, ராகு, செவ்வாய் இதெல்லாம் பாபகிரகங்கள். கேதுவும் பாபகிரகம் தான். அப்போது சூரியன், ராகு, சனி, செவ்வாய், கேது இந்த 5 கிரகங்கள் 2லேயோ 7லேயோ 8லேயோ, அது 5 கிரகங்களும் ஒன்று சேர்ந்தல்லே, இந்த 5 கிரகங்கள் அப்படி இருந்தால் மேக்சிமம் அந்த ஜாதகம் அவாய்டு பண்ண வேண்டும். இதில் 7ஆம் இடத்தில் ராகுவோ சனியோ இருக்கிறதாயிருந்தால், அதே மாதிரி 2ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதாயிருந்தால் அது புனர்விவாக யோகத்தை காட்டுறது. 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம் ஆகிறது, அது 2ஆம் இடம். அப்போ 7லேயோ 2லேயோ இந்த பாபகிரகங்கள், ஒன்றுக்கு அதிகம் பாபகிரகங்கள், அதாவது சூரியன், சனி, ராகு, செவ்வாய், கேது இந்த பாபகிரகங்கள் ஒன்றுக்கு மேல் பாபகிரகங்கள் இருந்தால் அது புனர்விவாகத்தை காட்டுறது. அப்படின்னா ஒரு கல்யாணமாகணும், பிரபலமாகணும், பிரிஞ்சு போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தால் கூட சந்தோஷகரமான ஒரு ஃபேமிலி லைஃப் உண்டாகாது அப்படித்தான் அர்த்தம். உங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கிறபடி சந்தோஷமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லையா அப்படி என்றால் கண்டிப்பாக ஜாதகம் எடுத்து பாருங்கோ. 7லேயோ 8லேயோ 2லேயோ இந்த பாப கிரகங்கள் இருக்கும். இந்த 2ஆம் இடத்தில் தான் பாப கிரகங்கள் இருக்கிறது என்றால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்காது என்று மட்டுமல்ல, ஃபினான்ஷியலி ப்ரோக்ரஸ் உண்டாகாது, ஃபினான்ஷியலி அபிவிருத்தி உண்டாகாது, கடன்கள் நிறைய உண்டாகும். பூர்வீக சம்பத்து இருந்தால் அது கிடைக்கிறதுக்கு லீகல் ப்ராப்ளம் உண்டாகும். பழைய காலத்து குடும்பத்திலிருந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, பாரம்பரிய சொத்துன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடைச்சிருக்கிறது என்றால் அது விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 7ஆம் இடத்தில் தான் இந்த பாவகிரகங்கள் இருக்கிறது என்றால் ஏற்கனவே சொன்னேன், ஃபேமிலி லைஃப் சந்தோஷமாக இருக்காது, சண்டே வழக்கு உண்டாகி டிவோர்ஸ் ஆகும். 8ஆம் இடத்தில் தான் இந்த பாபகிரகங்கள் இருக்கிறது என்றால் சந்தோஷகரமான குடும்ப வாழ்க்கை உண்டாகாது, ஃபேமிலி லைஃப், செக்ஸுவல் லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அது காம சாந்தி உண்டாக. அது மட்டுமல்ல, அது விபச்சார யோகம் கூடித்தான். பொண்ணுக்கு அறியாமல் ஆணும், ஆணுக்கு அறியாமல் பொண்ணும் வேற ரிலேஷன் தேடி போகும். அப்போ ரொம்ப முக்கியம். அது இது ஒன்றும் சும்மா சொல்றதில்லை. இங்கே ஜாதகம் பார்க்க வரும்போது இப்படி பிளானட்டரி பொசிஷன் இருந்தால் அதில் ஒரு ஆள்கிட்ட வெளியில் போக சொல்லும். பேரண்ட்ஸோடு சேர்ந்து வந்திருக்கா இருந்தால் அவர்கிட்ட வெளியில் போயிட்டு அந்த ஆள் மட்டும் இருக்கும், இல்லை அந்த பொண்ணு மட்டும் இருக்கும். இந்த ஜாதகம் எப்படி சொல்கிறது, கரெக்டு தானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சுவாமி அப்படித்தான் இருக்கு, எனக்கு இன்னொரு ரிலேஷன் இருக்குது, என்ன செய்யறது, அவரே ஒன்றுக்குமே ஆகாது அப்படி சொல்லுவாங்க. இதே
ஆண்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, ஆமாம் சுவாமி, அவள்கிட்ட எனக்கு விருப்பமே இல்லை, விரக்தி தான் உண்டாகிறது, நான் வேற ஒரு வேலை செய்கிற இடத்துலையே எனக்கு வேற ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. இப்படி அனுபவங்கள் 40 வருஷ காலத்தை அனுபவம் எனக்கு இருக்கு, அதிலே வச்சு தான் உங்களிடம் சொல்றேன். அப்போ ஜாதகம், இனி உங்க ஜாதகம் இப்படித்தான் இருக்கு என்றால் இதுக்கு மாங்கல்ய தோஷம் என்று பேர். ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள பலங்கள் உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் இதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதுக்கு வாழை வெட்டுறது, வாழைக்கு தாலி கட்டுறது, கழுதைக்கு கல்யாணம், அதெல்லாம் மகா மூடத்தரம். அப்படி ஒன்றும் எந்த பரிகார கிரந்தங்களிலேயும் கிடையாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டுமானால் ஸ்வயம்வர ஹோமம் செய்ய வேண்டும். ஸ்வயம்வர யந்திரம், தாயத்து அது தரிக்க வேண்டும். அப்புறம் மாங்கல்ய தோஷ பரிகாரம் ஜாதகத்தில் இருந்தால் ஸ்வயம்பர ஹோமம், ஸ்வயம்பர யந்திரம். இது ஸ்திரீ ஜாதகத்திலே இருந்தால் பதிதோஷ பரிகாரம் செய்ய வேண்டும். புருஷ ஜாதகத்திலே இருந்தால் கலத்திர தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும். அதுதான் அதுக்குள்ள சரியான பரிகாரம். ஒரே ஒரு பரிகாரம், அதாவது ஜாதகத்தில் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது மாங்கல்யவுமாக பந்தப்பட்ட இடங்கள். 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், 8ஆம் இடம் செக்ஸுவல் பிளேஸ், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இது மூணும் ரொம்ப முக்கியம். இது மூணும் கால்குலேஷன் பண்ணாமல் நடத்தப்பட்டது, அதான் பொருத்தம் இருக்கு அப்புறம் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது. அப்ப இது மூணும் ரொம்ப முக்கியமான இடங்கள். அப்போ இது மூணும் பார்த்துட்டு பாபகிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கு என்றால் உடனே அதுக்கு மாங்கல்ய தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும். அதுக்கு ஸ்வயம்பர ஹோமம், ஸ்வயம்பர யந்திரம், பதிதோஷ பரிகாரம் ஸ்திரீ ஜாதகத்தில். புருஷ ஜாதகமாக இருந்தால் கலத்திர தோஷ பரிகாரம். அப்படி செய்தால் கூட சாஸ்திரியமா ஜோதிஷம் படிச்ச ஆளுகள்கிட்ட கொடுத்துதான் பொருத்தவும் பார்க்க வேண்டும். இந்த பரிகாரம் பண்ணனா கூட சாஸ்திரியமாக ஜோதிஷம் படிச்ச ஆளுகள்கிட்ட கொடுத்து பரிகாரம் பொருத்தம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் பாபகிரகம் இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கை, செக்ஸுவல் லைஃப், ஹாப்பினஸ் உண்டாகாது அப்படி சொன்னேன் இல்லையா? அப்ப அங்க என்னன்னா எப்படி இருக்கணும்னால் புருஷ ஜாதகத்தில் சுக்கிரனோட பவர் அதிகமாக இருக்கணும், ஸ்திரீ ஜாதகத்தில் அது கம்மியாக இருக்கணும். இதுதான் சரியான செக்சுவல் பொருத்தம். அதே மாதிரி அது 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் செக்சுவல் பிளேஸே தான். அப்ப 8ஆம் இடம் 8ஆம் பாவாதிபன், அதை விட பிளஸ் சுக்ரன். எப்பவும் ஒரு பாவத்தை பற்றி திங்க் பண்ணும்போது இந்த 3 கிரகங்களை சேர்த்து தான் திங்க் பண்ண வேண்டும். 2ஆம் இடத்தை பற்றி சொல்லும் போது 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு அதிபன், அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம், 2ஆம் இடத்துக்கு அதிபன் எங்க இருக்கோ அது. அப்புறம் 2ஆம் இடம் என்றால் தனஸ்தானம், தனத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட குரு, அது பினான்சியல் சம்பந்தமாக திங்க் பண்ணும்போது, ஃபேமிலி சம்பந்தமாக திங்க் பண்ணும் பொழுது குருவே அல்ல, அங்க சுக்கிரனை தான் நினைக்க வேண்டும், திங்க் பண்ண வேண்டும். ஏன்னா சுக்கிரன் தான் செக்ஸுக்கு அதிபன். அப்ப சுக்கிரனை கொண்டு ஒரு ஆளோட காம உணர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். எப்பவும் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஸ்திரீ ஜாதகத்தில் சுக்கிரனோட பவர் கம்மியாக இருக்க வேண்டும், புருஷ ஜாதகத்தில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கும். உங்க ஜாதகத்தில் இப்போ என்ன கேட்டுக்கொண்டு இருக்கப்பட்டது ஒரு ஸ்திரீயா இருந்தால் அவரிடம் நான் கேட்கிறேன், நீங்க 100% இந்த தாம்பத்தியத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கிறதா? இல்லை என்றால் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, உங்க ஜாதகத்தில் இருக்கிறதை விட புருஷ ஜாதகத்தில் அந்த சுக்கிரனோட பவர் கம்மியாக இருக்கும். இது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காம சாந்தி உங்களுக்கு கிடைக்கிறதா? திருப்தியா இருக்கா உங்க லைஃப், தாம்பத்திய வாழ்க்கை? அப்படின்னா கண்டிப்பா புருஷ ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக சுக்கிரன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது தான் தாம்பத்திய வாழ்க்கை, உடல் உறவு என்று சொல்லப்பட்டது கல்யாணத்துக்கு அப்புறம். நிறைய பேரு சொல்றது நான் டிவியில பார்த்திருக்கேன், யூடியூப்ல சொல்லியிருக்கு, காமம், குரோதம், மோகம், லோபம் இது மனுஷனோட எனிமி, அதை அடக்க வேண்டும் அப்படின்னு. எவ்வளவு மடத்தரமா சொல்றாங்க பாருங்க. இது சன்னியாசிக்கு தான். சன்னியாசினா நீ இதெல்லாம் அடக்கிக்கோ, அவன் காமம் கொண்டு போனா அடி வாங்கும், அவனுக்கு குரோதம் இருக்கக்கூடாது,
அவனுக்கு லோபம் இருக்கக்கூடாது. சன்னியாசி என்ன சொல்லியிருக்காங்க? டெய்லி உள்ள உணவுக்கு உள்ளது டெய்லி நீ பிக்ஷை வாங்க வேண்டும், நாளைக்கு நீ சேர்த்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சாச்சா, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு பேலன்ஸை அடுத்தவனுக்கு கொடுத்துரு, அடுத்த ஒரு சன்னியாசிக்கு ஒரு பிக்ஷக்காரனுக்கு கொடுத்துரு. அதுதான் சன்னியாசியோட வாழ்க்கை. இன்னைக்கு உள்ள சன்னியாசிமார் அப்படியே இருக்கா, கோடீஸ்வரன்மார் அப்படித்தானே. நான் சன்னியாசி என்று சொல்லி கொண்டு இருக்கப்பட்டவரெல்லாம் கோடானு கோடி ரூபாய்க்கு சொத்துள்ளவங்க தான். அதெல்லாம் சன்னியாச வாழ்க்கை அல்லே, அதெல்லாம் ஆத்மீய வியாபாரிகள். வியாபாரிகள் இருக்கு இல்லையா, வெறும் வியாபாரி இல்லை, பெரிய பெரிய பிசினஸ் மேன், ஆத்மீய கார்பரேட்டுகள், அப்படித்தான் அவங்கள சொல்லணும். அவங்க போய் என்ன சொல்றாங்க? காமம், குரோதம், மோகம், லோபம் இதெல்லாமே வெடிஞ்சிரு அப்படின்னு. நீங்க கல்யாணம் பண்ணி கிரகத்தாசிரமியாக இருக்கப்பட்ட ஒருவனுக்கு காமம் இல்லைன்னா அவனை எதுக்கு ஆகும்? காமம் இல்லை என்றால் கிரகத்தாசிரியம் எப்படி ஃபேமிலி லைஃபை நடத்த முடியும்? இனி குரோதம் இல்லை என்றால் அவனுக்கு கோபம் இருக்கணும் இல்லையா? ஒரு எனிமி வருது, ஏன் ஒரு மாடு முட்டை வந்தா கூட இவனுக்கு குரோதம், கோபம் அது இருந்தா தானே அந்த பவர் அவனுக்கு வரும். அப்புறம் மோகம். மோகம் என்றால் ஆக்கிரகங்கள், நாளைக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி ஆக்கிரகம் இருந்தா தானே இவன் சம்பாதிச்சு வைப்பாங்க இல்லையா? அப்புறம் லோபம். லோபம் இல்லை என்றால் லுப்தம். லோபம் என்றால் நாளைக்கு வேண்டி அவன் சம்பாதிச்சு வைக்கணும், வரவு பூரா செலவு பண்ணிட்டு இருந்தா. அப்போ காமம், குரோதம், மோகம், லோபம் இது பகவான் தந்திருக்கிறது மனுஷனுக்கு கிரகத்தாசிரமிக்காகத்தான். சந்நியாசத்திலே இருக்கப்பட்ட நீ காமத்தையும் குரோதத்தையும் மோகத்தையும் லோபத்தை எல்லாம் தியஜிச்சிரு என்று சொன்னால் உனக்கு வேத சாஸ்திரம் தெரியாதுன்னு அர்த்தம். நீ அந்த விஷயத்திலே உன்னுடைய ஞானம் சீரோ அப்படித்தான் அர்த்தம். அப்போ இதெல்லாம் இருக்கத்தான் வேண்டும். அப்போ நம்ம ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு புருஷ ஜாதகத்திலே காமம் இல்லை, குரோதம் இல்லை, மோகம் இல்லை, லோகம் இல்லை என்னால் அவன் எதுக்காகும்? அவன் ஜீவச்சவன் தான், அவன் டட்பாடிக்கு ஈக்குவல் தான். அவனை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதே பொண்ணா இருந்திருந்தாலும் அப்படித்தானே. அப்ப இது பகவான் மனுஷனோட பிளட்டில் கொடுத்திருக்கப்பட்ட உணர்ச்சிகள் தான். காமம், குரோதம், மோகம், லோபம் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது பகவான் மனுஷனோட பிளட்டிலேயே ரத்தத்திலேயே கொடுத்திருக்கப்பட்ட உணர்ச்சிகள் தான், ஃபீலிங்ஸ் தான். அது எப்படி இல்லாமல் பண்ண முடியும்? சன்னியாசி நீ அடக்கிக்கும், மற்றவருக்கு கண்டிப்பா அது இருந்துதானாக வேண்டும். மறுபடி பாருங்கோ, இந்த சன்னியாசிமார் சொல்றாங்க நீ சிநேகிக்க வேண்டும், நீ எல்லாவரையும் சிநேகிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இது ஸ்நேகம் என்று சொல்லப்பட்டது ஒருத்தனை பார்த்தா உடனே ஸ்நேகம் வருமா? வராது. அது மனசிலே இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீலிங் தான். நீ அவனை சிநேகிச்சுக்கோ என்று நான் ஒருவனிடம் சொன்னால் அவனுக்கு அந்த ஸ்நேகம் எல்லாம் வராது. மனசிலே இருந்து உருவாகப்பட்ட ஒன்றுதான் ஸ்நேகம், பாசம், லவ் என்று சொல்லப்பட்டது. அது ஆச்சாரியன்மார் சொல்றாங்க, ஸ்நேகம் என்றால் தாமரை மாதிரி, பத்மம் மாதிரி அப்படி சொல்றாங்க. ஓகே, நானும் அது ஓகே சொல்றேன். தாமரை மாதிரி ரொம்ப ஸ்நேகம்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அந்த தாமரையோட வேறு எங்க இருக்கு தெரியுமோ? சேட்டில தான் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப சேட்டில இருந்து தான் இந்த தாமரை மேல நமக்கு ஆகர்ஷகமாக தரிசனம் கொடுக்கிறது. அப்போ சேது என்று சொல்லப்பட்டது மனசுக்குள்ளே இருக்கப்பட்ட செல்ஃபிஷ். நீங்க ஒருத்தனை பார்த்து சிநேகிக்கிறதுன்னா அவன்ல இருந்து ஏதோ ஒன்று நீங்க எதிர்பார்க்கிறேன்னு தான் அர்த்தம். இல்லாம சிநேகம் வருமா? இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து சிநேகிக்கிறது என்றால் என்ன? அவளுடைய அழகு ரசிக்கணும்னு எவன் எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். இல்லாமல் அந்த சிநேகம் வருமா? யாரை சிநேகிக்கிறதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர்ல இருந்து ஒன்று எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த சிநேகத்தோட மறுபுறம் தான் வெறுப்பு. இன்னைக்கு யார் கோர்ட்டிலே சண்டே வழக்கு கேஸ் இப்படி இருக்கிறதோ அவர் ஒரு காலத்துல சிநேகமா இருந்தவங்க தான். சந்தேகம் உண்டா? இந்த டிவோர்ஸ் கேஸ்ன்னு சொல்லி 1000 கணக்கு இல்லை 10000 கணக்கு இப்போ கோர்ட்டிலே இருக்கிறது. அவங்கெல்லாம் ஒரு டைம்ல ஒரே பட்டில ஒன்னா கட்டிப்பிடிச்சு படுத்தவங்க தான். ஒரு காலத்துல நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படியெல்லாம் சொன்னவங்க தான். அப்போ இப்போ எங்க போச்சு அந்த சிநேகம்? அப்போ இவன் அவளிலே இருந்து எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, இல்லை இவள் அவனிலே இருந்து எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. அதனால சண்டை வந்துருச்சு, வழக்கு வந்துருச்சு, கோர்ட்டில் போயாச்சு. அப்போ சிநேகம் என்று சொல்லப்பட்டது
மனசுக்குள்ளே இருக்கப்பட்ட செல்ஃபிஷிலே இருந்து உண்டாகப்பட்ட ஒன்றுதான். இங்கே ஸ்நேகம் அல்லை வேண்டது, கருணைதான் வேண்டும். இதெல்லாம் உண்டாக வேண்டுமானால் அதெல்லாம் இருந்தால்தான். கருணை இருக்க வேண்டும், ஸ்நேகம் இருக்க வேண்டும், காமம், குரோதம், மோகம், லோபம் இதெல்லாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஒரு குழம்பு பண்ணும்போது அதில் உப்பு, எரிவு, புளிப்பு எல்லாம் இருக்க வேண்டும். அப்போ தான் அது புதுசாக ஒன்று உருவாகும். 5 சுவையும் சேரும்போது புதுசாக ஒன்று உருவாகும். அதுதான் 6 சுவை என்று சொல்லப்பட்டது. அதுதான் டேஸ்ட் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி இதெல்லாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கா என்று ஒருவனோட லைஃப்பில், ஒருவனோட குவாலிட்டியில், ஃபிசிக்கலி அவன் எப்படி இருக்குன்னு நமக்கு பார்த்தா தெரியும். அவனோட உத்தியோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். ஆனால் அவனோட மேன் பவர் எப்படின்னா, ஆண்மை பவர். எந்த புருஷனும் நான் அதில் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜாதகம் பார்த்தா அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அவனோட கேரக்டர் எப்படி, ஜாதகம் பார்த்தா தெரியும். 2ஆம் இடத்தில் பாப கிரகம் இருந்தால் அவனோட நல்ல கேரக்டரே அல்லை. ஏன்னா 2ஆம் இடம் ஒருவனோட சுபாவம் கூட. கேரக்டர் நல்ல சுபாவம் அல்லே. நிறைய பொய் சொல்லுவா, திருடுவா. யாரு உங்கள் வீட்டில் பையன் இருக்கா, பசங்க இருக்கா, வீட்டில் திருடுறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, ஜாதகம் எடுத்து பாருங்க. 2ஆம் இடத்துல பாப கிரகம் தான் இருக்கும். அதுவும் ஒன்றுக்கு மேலே இருக்கும். அப்போது இந்த ஜோதிஷ சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது 100% கரெக்டு தான். ஒரு காலத்தில் ஒரு ஆச்சாரியனை பார்த்து சொன்னேன், சுவாமி, அதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னாடி 30 வாட்டி சொன்னேன், சுவாமி உங்களுக்கு ஜெயில் வாசம் வரப்போகுது அப்படின்னு. அவங்க கேட்கலை. அப்புறம் அவங்களோடு சேர்ந்திருந்த ஒரு கும்பல் ஆளுகள் என்ன அடிக்கணும், வெட்டணும் அப்படியெல்லாம் சொல்லி பெரிய பிரச்சனை உண்டாக்கியாச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த சோழி போட்டு தான் அன்னைக்கு சொன்னேன், பிரசனம் வச்சுட்டேன். அதில் இந்த 3 சோழி எடுத்து வச்சுட்டு இன்னொரு 3 வச்சுட்டு 3 + 3 = 7 அப்படி சொன்னேன். 3ம் 3ம் சேர்த்தால் 7. அது தப்பு தான் எனக்கு தெரியும். நான் இப்படி தான் சொன்னேன். 3 + 3 + 3 = 7. அப்போ அங்கே கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் சொன்னார், பாருங்க எவ்வளோ நான்சென்ஸாக பேசுகிறான்னு, 3ம் 3ம் சேர்த்தா 7. அப்போ நான் கேட்டேன், சரி நீங்கள் சொல்லுங்க 3ம் 3ம் சேர்த்தா ஏது. அவரை சண்டை போட்டார். கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 3ம் 3ம் சேர்த்தா எவ்வளவு? 3 3 சேர்த்தா 6. ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாரும் சொன்னார் 3 3 6, 3 3 6 3. அப்போ இது 3 3 6 என்று எவ்வளவு ஷார்ப்பாக உங்களால் சொல்ல முடியறதோ, அதே மாதிரி இந்த பிரசன சாஸ்திரப்படி இவர் இப்போ என் முன்னாடியில் இருக்கிறது உண்மை என்றால் இவர் ஜெயிலில் போய் ஆக வேண்டும். இது சாஸ்திரம். அப்போ 3ம் 3ம் 6 என்று எந்த சாஸ்திரப்படி எவ்வளவு உறுதியாக நீங்கள் சொன்னீங்களோ அதேபடி உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் ஃப்யூச்சரை பற்றி, உங்கள் சுபாவத்தை பற்றி எல்லாம் A to Z இந்த பேப்பர் வச்சுட்டு, அதாவது உங்களோட ஜாதகம் வச்சு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் போய் பார்க்கப்பட்ட ஆளும் சாஸ்திரியமாக அது தெரிஞ்ச ஆளாக இருக்க வேண்டும். அதனால் வாழ்க்கைக்கு 2 கட்டங்கள் இருக்குது. ஒன்று கல்யாணத்துக்கு முன்னே, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம் என்று சொல்லப்பட்டது வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான். அந்த டேர்னிங் பாயிண்ட் போகிறது நேரே நரகத்துக்காக கூடாது, ஒரு ஜங்ஷன். அது சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டும். அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சொர்க்கம் அனுபவிக்க வேண்டும். இணை உத்தமம் ஆக இருந்தால், லைஃப் பார்ட்னர் உத்தமம் உள்ள ஆளாக இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். அதுக்குள்ள ஒரே ஒரு வழி என்ன என்றால், ஜாதகத்தில் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடம் இந்த இடங்களில் பாபகிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜோதிஷியே, சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஜோதிஷியை பாருங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி திங்க் பண்ணுங்க. ஜெகத் மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து,
தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.